தானே உலகத்துக்கு ஒளின்னு நம்ம இயேசு சாமி சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எப்படி ஒளியா இருக்கிறது? அதானே இயேசு சுவாமியோட ஒளிய நம்ம உள்வாங்கிட்டு எல்லாருக்கும் அதை பிரதிபலிக்கணும். எப்படி பிரதிபலிக்கணும்னு தான் பாடி காட்ட போறோம். எல்லாரும் கேக்குறீங்களா? ஒளியா இருக்கிறதுனா சும்மா இல்ல, இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு அவரோட ஒளிய நம்ம பிரதிபலிக்கணும். அவங்களோட வாழ்க்கையையும் மீட்டு எடுக்கணும். புரியலையா? சரி, பாட்டாவே பாடுறேன், கேளுங்க. வழிய தேடுறான் மனுஷன், அவன் வழிய தேடுறான் மனுஷன், பிழிய மூடியே வாழ வேண்டிய வழிய தேடுறான். மோசேக்கு முச்செடியில ஒளியா வந்தாரா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அப்போ அந்த ஒளியால தான் மோசே அவ்வளவு மக்கள் நடத்தியிருக்காரா? அப்போ அந்த ஒளியில இவ்வளோ வல்லமை இருக்கா? நானும் ஒளியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன, உன்னோட இச்சைகள் உன்னை இழுக்குது, ஒளியா இருக்க விடாம உன்னை தடுக்குது. எப்படிதான் ஒளியா இருக்கிறது? கவலையே பட வேணாம். தன்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா ஆண்டவர் இருக்காரு. இருள்ல இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஒளியா மாற முடியும். அப்படிதான் என்னோட வாழ்க்கையில கூட டிசைனான வழியில நான் டிசைனா அழைச்சேன், வெச்சுக்குள்ள விழாம பிடிச்சீங்க. டிசைனான வழியில நான் டிசைனா அழைச்சேன், வெச்சுக்குள்ள விழாம பிடிச்சீங்க. நீங்க தான் எனக்கு வாழ்க்கையில
வீட்டை பத்தி பாடியாச்சு. ஆமா, பாடியாச்சு. ஐயோ, மறந்த மாதிரி இல்ல. அது எப்படி மறக்க முடியும்? உப்பை பத்தி பாடலனா நம்ம பாட்டுக்கே சுவை இல்லாம போயிடுமே. அப்போ பாடிடுவோம். பிரமாதமா உப்பா ஒளியா இருக்கணும்னு பாடிட்டோம். இனி உலகத்துக்கு போய் உப்பாவும் ஒளியாவும் வாழ்ந்துருவோமா? கண்டிப்பா வாழ்ந்துருவோம். நன்றி, வணக்கம்.